அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான தகவல். விஜய் அரசியல் வருகை, ஒரே வரியில் பதில் சொன்ன முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இது பற்றி தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. இரண்டாவது மாநில மாநாடாகிய விஜய் அடுத்தடுத்து சிக்கல் ஏற்படும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை 1 டிரில்லியனாக உயர்த்த தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக உலக முதலீட்டாளர் மாநாடு, முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அவ்வப்போது வெளிநாடுகளிலும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி அதில் பங்கேற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொழிலதிபர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் இதுவரை 4 வெளிநாட்டு பயணங்கள் முதலமைச்சர் மேற்கொண்ட நிலையில் 18,500 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்க முதலமைச்சர் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். இது போன்ற அரசியல் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலையில் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்ல இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் அவர் பேசும்போது, விஜய் அரசியல் வருகை குறித்து நீங்கள் எந்த கருத்தும் சொல்லவில்லை என்ற கேள்விக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என பதிலளித்து, நாங்கள் சொல்லல்ல செயல், எங்களுக்கு செயல்தான் முக்கியம் அப்படின்ட்டு ஆணித்தரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியதை இங்கே காணறோம். அதேபோல் 2026 திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி என விஜய் சொல்லி உள்ளார் என்ற கேள்விக்கு, நான் அதிகம் பேச மாட்டேன், சொல்வதை விட செயலில் காட்டுவேன் என்று தெரிவித்தார். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருமா என்ற கேள்விக்கு, புதிய கட்சிகள் வருகிறார்களோ இல்லையோ, புதிய வாக்காளர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதற்கு அடுத்த கட்டமாக 2026 அரசியல் களம் தீர்ப்பார்க்கப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இது போன்ற கூடுதல் தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி